கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். என்ற நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஸ்டோ சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். அதிமுகவில் உட்கட்சி பூசல் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நீங்க பாத்துருக்கீங்க, நம்ம சேனல்ல பல பேட்டி பேசிருக்கேன். தற்போது அமித்ஷா அவர் ஒரு புதிய புயலை கிளப்பியிருக்காருன்னு தெரியல. என்னன்னா, அதிமுகவினுடைய முக்கிய புள்ளியாருடைய செங்கோட்டையன் கூட ஒரு பரபரப்பான ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்துருக்காரு. நான் டெல்லிக்கு சென்று வந்தேன், அவங்க தான் இந்த மாதிரியான கருத்தெல்லாம் என்னை பேச சொன்னாங்க, ஒருங்கிணைக்க சொன்னாங்கிற மாதிரி போட்டு உடைச்சிருக்காரு. இதற்கிடையில பார்த்தோம்னா அதிரடியாக ஒரு 14 பேரை எடப்பாடி பழனிசாமி நீக்கினாரு. சத்யபாமா உள்ளிட்ட முன்னாள் எம்பிக்கெல்லாம் நீக்கினாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது புதுசா செங்கோட்டையன் மூலியமாக 7.5 சனி பிடிச்சிருச்சா? இல்ல, எடப்பாடி பழனிசாமி 2017 இந்த 2021 வரை முதலமைச்சராக இருந்தது ஒரு சுக்கிரதசை அவருக்கு. அதான் சிஎம் இருந்த உண்மையா அதுதான். இப்ப 7.5 சனி ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க 2021 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ 7 அந்த பாத சனினால பயங்கரமா பண்ணிட்டு தான் போகும். அந்த அளவுல இருக்கு எடப்பாடி நிலைமை. அதனால எடப்பாடி என்னன்னா, அது செங்கோட்டையன் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் ஒன்றும் புரட்சி பண்ண போறது கிடையாது. அது கைப்பாவை பப்பட்டு தான், பாஜக பப்பட்டு தான், பாஜக கைக்கூலி தான். ஓகே. ஆனா அது கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா, எல்லாரும் ஒருங்கிணைச்சு கைக்கூலியா இருக்குன்னு விரும்புது. அவ்வளவு வித்தியாசம். ஆமா, எல்லாருமே திருட்டு பசங்க தான். அதிமுக பொறுத்தவரை எவனுமே தமிழ் இனத்துக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ் மொழிக்காக கிடையாது, தமிழர்களுக்காக கிடையாது. எல்லாருமே துரோகி, திருடே, அயோக்கிய, மொல்ல மாதிரி முடிச்சு வைக்கிறான். அது எந்த மாட்டுக்கும் கிடையாது. அதிமுக மரியாதையே கிடையாது. அதிமுக எவனுக்குமே மரியாதை கிடையாது. எல்லாருமே கொத்தடிமை என்னைய பொறுத்தவரை. உண்மைதான் அது. யாருக்கு கொத்தடிமை? அமித்ஷா, மோடி, பாஜக, ஆர்எஸ்எஸ்க்கு தான். வேற யாரும் கொத்தடிமையா இருப்பா? சசிகலால இருந்து, தினகரன்ல இருந்து. எனக்கு தெரியும், நேயருக்காக அதான் தோழர், நேயர்களுக்கு நான் சொல்றேன். அதிமுக பொறுத்தவரை செங்கோட்டையன், சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் எவன் எடுத்தாலும் அதிமுக சொன்னாலே கொத்தடிமை தான். அதான் உண்மை. எடப்பாடி கொத்தடிமையிட்ட இருந்து இப்ப யார் இந்த கொத்தடிமை கண்ட்ரோல்ல போகுது? அதிமுக யாரு கண்ட்ரோல்ல? செங்கோட்டையன் கண்ட்ரோல். ஏன்னா எடப்பாடி தான்ற ஆணவகந்த, நான் பெரிய அப்பாட்டக்கரு, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எடப்பாடி ஒரு ஜாதி வெறி பிடிச்சவர். எடப்பாடி தமிழனே கிடையாது. தமிழர் தான், ஆனா ஜாதி வெறி பிடிச்ச தமிழன். ஜாதி வெறி பிடிச்சவன் தமிழன் கிடையாது என்னை பொறுத்தவரை. இப்ப எடப்பாடியை பொறுத்தவரை கொங்கு நாடு அதிமுக வச்சிருந்தார். அது ஓப்பனா சொல்ல கவுண்டர் அதிமுக வச்சிருந்தார். இப்ப அது இன்னொரு கவுண்டர் கண்ட்ரோல போகுது. நீங்க பெரிய கவுண்டர் பிடிச்சிட்டாங்க. எடப்பாடி எம்எல்ஏ, நம்ம இவர மாதிரி எம்எல்ஏ ஆயிட மாட்டோமா, இவர மாதிரி மினிஸ்டர் ஆயிட மாட்டோமா, இவர மாதிரி ஒரு பங்களா வாங்கிட மாட்டோமா, இவர மாதிரி ஒரு கார்ல சைரன் போட்ட கார்ல போயிட மாட்டோமா, இவர மாதிரி ஒரு அதிகாரம் படைத்த மனிதன் ஆயிட மாட்டோமான்னு எப்போது நினைச்சாரு? 1980களில் செங்கோட்டை வீட்டு வாசல போய் நிற்பார் எடப்பாடி. அப்பெல்லாம் எடப்பாடி ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ. எடப்பாடிலாம் பாத்தீங்கன்னா திண்ணையில படுத்து கிடந்து திடுக்குன்னு வச்சாங்க கல்யாணம்ன்ற மாதிரிதான் இந்த முதலமைச்சர் பதவி வந்ததெல்லாம். அப்ப செங்கோட்டையன் வீட்டு வாசல்ல தவம் கிடந்தவர் எடப்பாடி. எங்கே செல்லும் இந்த பாதைன்னு கடந்தவர். அந்த ஆள் பாத்தீங்கன்னா கொலை வழக்குல மாட்டி அதையும் தப்பிக்க வச்சார் செங்கோட்டையன். கிளை செயலாளர், எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் எல்லாம் செங்கோட்டையன் போட்ட பிச்சை எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் பெரிய அப்பாட்டக்கர் சுயம்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஆளே கிடையாது எடப்பாடி என்னைய பொறுத்தவரை. ஏன்னா எடப்பாடி எல்லாம் புரட்சி தமிழர்லாம் மக்கள் உனக்கு அந்த பட்டத்தை கொடுக்கணும், நீயே அந்த பட்டத்தை வாங்கி கூடாது. ஆர்பி உதயகுமார். அப்ப ஆர்பி உதயகுமார் அவர் பெரிய இவர் இல்ல மதுரையில. நான் ஆர்பி உதயகுமார் மிகப்பெரிய புரட்சியாளர் மதுரையில, மிகப்பெரிய புரட்சியாளர். செல்லூர் ராஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபெடரல் கேஸ்டோ சேக்வேரா மாதிரி மதுரையில. அதனால அவங்க அந்த புரட்சி பட்டத்தை எந்த விதத்துல சொல்றீங்க? எந்த விதத்துலன்னா அந்த அடிமை சேவகத்துல சொல்றேன். நீங்க அதுக்குன்னு நாட்டுல பண்ற புரட்சி நினைச்சாங்க. முண்டிக்கிட்டு அடிமையில பார்ப்பாங்க. செல்லூர் ராஜும் ஆர்பி உதயகுமார் முண்டிக்கிட்டு, நீ அடிமையா இருப்பிய, பெஸ்ட் அடிமையா, நான் பெஸ்ட் அடிமையான்னு நான் அவர்கள் நீங்க சீசா எடுத்துக்காதீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன், அதிமுக, பாஜக, மோடி, அமித்ஷா கிட்ட அதிமுக அண்டாவை கொண்டு போய் எடப்பாடி அடமானம் வச்சுட்டாரு. மிதுன் பழனிசாமி எடப்பாடி மகனும், எடப்பாடி சம்பந்தி, எடப்பாடி மைத்துனர், எடப்பாடி குடும்பத்துல பல பேர் மேல வழக்கு இருக்கு. அப்ப அதிமுக எடப்பாடி கண்ட்ரோல் இருக்கட்டும் தான் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், மோடி, அமித்ஷா விட்டு வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப என்னன்னா, எடப்பாடியை நம்ப முடியாது. எடப்பாடி குடும்பத்துக்கும் துரோகம் பண்ணுவாரு, கட்சிக்காரனுக்கும் துரோகம் பண்ணுவாரு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் துரோகம் பண்ணுவாரு, கார் டிரைவருக்கே துரோகம் பண்ணுவாரு. கார் டிரைவர் வீட்டுல வேலை பார்க்கறவன், கார்டனுக்கு தண்ணி ஊத்துறவன், வாட்ச்மேன், எல்லாருக்குமே எடப்பாடி துரோகம் பண்ணுவாரு. எடப்பாடி மாதிரி துரோகியை உலகத்திலே பார்க்க முடியாது. 2024 தேர்தல் அப்ப அமித்ஷா, மோடி எல்லாம் யோசிக்கிறாங்க. 2024 எடப்பாடி கூட்டணியில அதிமுக இருந்து நம்ம அந்த தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சிருந்தோம்னா 11 சீட்டு கிடைச்சிருக்கும் தமிழ்நாட்டில். மினிமம் ஏதோ அடிச்சு வந்திருப்போம். இன்னைக்கு நாடாளுமன்றத்துல நம்ம மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆயிருக்க மாட்டோம். இன்னைக்கு நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு காலில் விழ வேண்டியதா இருக்கு கவர்மெண்ட் நடத்துறதுக்கு மோடி. அதனால மோடியும் அமித்ஷாவும் இந்தியாவிலே கோணாசம் சர்வநாசம் பண்றவங்க. இந்தியாவில எவனையுமே பிடிக்க மாட்டாங்க. அவங்க இந்தியாவுக்கே துரோகம் பண்றவங்க. நமக்கே துரோகம் பண்ணிட்டானு சொல்லி அவ்வளவு கடுப்பு எடப்பாடி மேல, மோடிக்கு, அமித்ஷாவும். அதான் என்ன பண்றாங்கன்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமி இவங்க துரோகம் பண்ண போறாங்க. அதுக்குதான் செங்கோட்டையில கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. இப்ப செங்கோட்டையன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குன்னா, அதிமுக
நம்ம கண்ட்ரோல் எடுத்த உடனே எலெக்ஷனை சந்திச்சோம் 2026னா ஜெயிச்ச உடனே சப்போஸ் ஜெயிக்க போறது கிடையாது. அதிமுக பிஜேபி வந்து ஊத்தி மூடிடுவாங்க, புளி தோண்டி போச்சுருவாங்க தமிழக மக்கள், படுதோல்வி தான் அடைய போறாங்க. ஆனா எடப்பாடி ஒரு கனவு, நம்ம சிஎம் ஆயிரும் அப்படின்னு. இவங்க சிஎம் எடப்பாடி பழனிசாமியும் செங்கோட்டையனையும் தினகரனையும் சசிகலாவையும் அதிமுக கொத்தடிமையை சிஎம் ஆக்குவா பாஜக அரசு உட்காந்துட்டு இருக்கேன். இவங்க சிஎம் ஆகிட்ட என்ன குச்சியை சாப்பிட்டு இருப்பான உட்காந்து? சொல்லுங்க தோழர், நீங்க முட்டா பேர் அமித்ஷா மோடியும் இவங்களை பயன்படுத்தி இவங்களோட பூத்துக்கு ஆள் இருக்கேன் அதிமுக வேலை பார்க்கறதுக்கு. எல்லாரும் ஒருங்கிணைஞ்சா எல்லாரும் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. பூத் ஒர்க்கரே கிடையாது பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு, பூத்துல வேலை பார்க்க ஆள் கிடையாது. அதிமுக ஒருங்கிணைஞ்சிட்டா அதிமுக கட்சிக்காரன் வேலை பார்ப்பேன் பூத்து வேலை. அதுக்கு தான் இப்ப பூத்துக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் இந்த கும்பலை ஃபுல்லா ஒருங்கிணைக்க அமித்ஷா மோடி ஆர்எஸ்எஸ் பிஜேபி கேட்குது, நிர்மலா சீதாராமன் கேட்குது. அவங்களுக்கு என்ன திட்டம்னா இந்த அடிமைகள் கொத்தடிமையை ஃபுல்லா ஒருங்கிணைச்சு எடப்பாடி கல் தான் கொடுத்துருவாங்க, எடப்பாடி தூக்கிடுவாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கு, எலெக்ஷன் முன்னாடி எடப்பாடி தூக்கிடுவாங்க பூச்சல பகுதியில இருந்து. எடப்பாடி அனாதையா நிப்பாப்ல ரோட்ல நிப்பாட்டிடுவாங்க. இதான் நடக்க போகுது. இப்ப செங்கோட்டையன் தலைமையில் அதிமுக ஒருங்கிணைஞ்சு பூத்துக்கு ஆள் கிடைக்க வேலை பார்ப்பாங்க. முதலமைச்சர் பதவியும் வரும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா நிர்மலா சீதாராமன் கொண்டு உட்காரு. இல்லன்னு வச்சுக்கோங்க, பஜன் லால், கிஷன் லால் சர்மா, நமக்கே தெரியாது, புஜாலால் சர்மா, பஜன் சிங் அப்படின்னு சொல்லி அவனே ஒருத்தனை நார்த்ல இருந்து கொண்டு வருவாங்க. நிப்பாட்டி ஜெயிக்க வச்சு கொண்டு வந்து எங்கிட்ட நிக்க ஜெயிக்க இவிஎம்ல ஓட்டு ஃப்ராட் பண்ணி ஜெயிக்க வச்சிருவாங்க. அதே மயிலாப்பூர் தொகுதி வச்சு ஒரு பஞ்சாபி, மகாராஷ்டிராக்காரன், பிஆர் காரன், உத்தரப்பிரதேஷ்காரன் சிஎம் ஆகி விட்டுருவாங்க. அதுக்கு தமிழ்நாட்டுக்காரன் முட்டு கொடுப்பான் பாஜக அரசு. எப்படி தெரியுமா? ஏங்க நம்மளாம் தேசியம்ங்க, நம்மளாம் இந்தியா தேசியமே, இந்துத்துவ தேசம், பறந்துபட்ட பார்வையில பார்க்கணும், அகண்ட பாரதம், பரந்த பாரதம்ன்றாங்க. ஆன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அதான் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவாங்க, எல்முருகன் நாங்க மத்திய பிரதேஷ் எம்பி ஆகி தானே சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகியிருக்கோம். ஏன் ஒரு பஞ்சாப்காரன் தமிழ்நாடு சிஎம் ஆகக்கூடாதா? ஏன் பீகார், உத்தரப்பிரதேஷ்காரன் சிஎம் ஆகக்கூடாதா? ஏன்னா அவர் இந்தியன் தானே, நம்ம இந்து தானேன்னு வாங்க. நிர்மலா மேடமே வேற இதோட எம்பி தான். நிர்மலா மேடம் வந்து பிராமண பெண்ணா இருந்தா கூட அவங்க தமிழ் பேசுறாங்கல்ல, திருச்சியில தானே பிறந்தாங்க, அவங்களும் தமிழன் தான், மதுரை தமிழ் பிராமின் தானே அப்படின்றாங்க. அது மதுரை தானே, திருச்சி படிச்சது திருச்சி, ஊருக்கு வைத்தாங்கல்ல தமிழ்நாட்டுக்குள்ள. இப்போ அவங்க மாமி தானே, அவங்க தமிழ் மாமி தானே, அவங்க என்ன வேற மாமியா அப்படின்னு சொல்லி அவங்கள கூட ஆக்குவாங்க. அதுதான் தோழர் பெரிய ஆபத்து. இப்ப எஸ்ஐஆர் பீகாரி ஓட்டுகளை கொண்டு வந்து இறக்குறது, வட இந்தியாக்காரன் தமிழ்நாட்டுல பூத்துறது இந்த பிளானுக்கு தான். நாளை பின்ன ஒரு சிங்கு, லாலு, சர்மா, பாண்டே, பூண்டே எல்லாம் நாளைக்கு சிஎம் ஆகும் தமிழ்நாட்டுல. இப்ப அதுக்குதான் வேலை பாக்குறாங்க. ஆமா தோழர், பண்ணுவாங்க தோழர். நீங்க விளையாட்டு நான் சொல்லல, கொண்டு வந்து இந்துன்றாங்க. இந்தியா என்பது தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் இந்தியான்றாங்க. அந்த இந்துத்துவ தேசியவாதத்தை கொண்டு போய் துணிச்சிருவாங்க தமிழ்நாட்டை. தமிழ்நாடு வந்து அகண்ட பாரதத்தோட ஒரு பகுதின்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப அதுக்கு தான் வேலை பாக்குறாங்க. இந்த கொத்தடிமை நாய்களுக்கு எல்லாம் தெரியல, இதுகளுக்கு கொத்தடிமைகளுக்கு வந்து எதுவுமே திரைவேட்ட நாய் தானே இதுக்கெல்லாம். எதுவுமே தெரியாம இதுக்கு ஃபுல்லா உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து பாஜக கூட்டணியில போட்டா நம்ம சிஎம் ஆயிரும் நினைச்சுக்கிட்டு இருக்கு. மொத்தமா அடிச்சு உட்கார வச்சு வட இந்தியாக்காரன் சிஎம் ஆக்கி விட்டுருவான், தமிழ்நாடு சோழியை முடிச்சிருவான். இப்ப பாஜகவுக்கு வந்து ஆர்எஸ்எஸ்க்கு 2026 ஜெயிக்கணும்ன்றது நோக்கம் கிடையாது. அதிமுக முழுங்கணும், முழுங்கி அதிமுக இடத்த பாஜக ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ண அடுத்து வரக்கூடிய தேர்தலில் இந்த ஸ்கெட்சை போட்டுருவாங்க. இது தெரியாம தக்கூரிகள், இந்த தமிழ்நாடு தக்கூரி இருக்குல்ல, இந்த தமிழ்நாடு தக்கூரிகள் இந்த அதிமுக கொத்தடிமை போய் உட்காந்துக்கிட்டு பாஜக மோடி, அமித்ஷா உட்காந்துருக்கு. ஆர்எஸ்எஸ் அவங்களோட கட்சியோட அங்கதானே இருக்கு. அமித்ஷா தான் தோழர் கட்சியை இப்ப கண்ட்ரோல். அதான் சொல்றேன், அதிமுக அமித்ஷா திமுக நான் சொல்லிட்டேன். அதிமுக கதை முடிஞ்சு, அதிமுக மூடுவில அதிமுக குழி தோண்டி புதைச்ச 3 மண்ணை லீப் போட்டுரும். தான் நடக்க போகுது 2026. இப்ப எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன், தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் எவனையுமே நம்ப முடியாது. எல்லாருமே திருடர்கள், அயோக்கியர்கள். இப்ப வழக்கு இருக்கு நீங்க மேல. இது வந்து மோடி கூட்டணி இல்ல, இடி கூட்டணி. செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து அமித்ஷா பாஜக சொல்லிதான் இந்த மாதிரி நாங்க ஒருங்கிணைக்க பார்த்தோம்னு ஒரு கருத்து வைக்கிறாருல்ல, எப்படி பாக்கலாம்? உண்மையிலே பாராட்ட வேண்டிய கருத்து. ஏன்னு கேளுங்களேன், ஓப்பனா கொத்தடிமை அக்செப்ட் பண்றாருல, இது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். எடப்பாடி மாதிரி மறைமுகமா வந்து, இப்ப எடப்பாடி மாதிரி மறைமுகமா வந்து நான் தனித்தன்மையை விட்டு கொடுக்க மாட்டேன், அம்மா வழி எம்ஜிஆர் வழின்னு பேசுறதை விட அவங்க தானே சொன்னாங்க, எங்க முதலாளி சொன்னாங்க வந்து அந்த வேலையை பார்க்க வந்திருக்கேங்க. இப்ப வந்து ஒரு முதலாளி வந்து ஒரு வேலைக்காரரை பார்த்து இடத்த கூட்டி விடுப்பா, ஒரு கலர் வாங்கிட்டு வாப்பான்னு, டீ வாங்கிட்டு வாப்பா, அதை கரெக்டா செங்கோட்டையன் சொல்றாருல. முதல்ல தான் அனுப்பிச்சு விட்டாங்க, டெல்லிக்கு போயிருந்தேன், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க சொன்னாங்க, அந்த வேலையை நான் பாக்குறேன் அப்படின்றது. அதுக்குமே பாராட்ட, அதான் சொல்றேன் டிரான்ஸ்பரண்ட் கொத்தடிமை, இதுவும் டிரான்ஸ்பரண்ட் கொத்தடிமை தான். ரெண்டுமே வந்து வெளிப்படைத்தன்மை உள்ள கொத்தடிமை. எடப்பாடி ஒத்துக்க மாட்டாரு, ஆனா கொத்தடிமை. இது வந்து ஒத்துக்கிட்டு கொத்தடிமை, அவ்வளவுதான். ரெண்டுமே கொத்தடிமை தான். அதிமுக காரங்களை தயவுசெய்து தமிழ்நாட்டு மக்கள் நம்பாதீங்க, அடிச்சு ஓட ஓட விரட்டுங்க அதிமுக. இதுல முக்கியமா பாஜக மாநில தலைவர் நயனா அண்ணா இவர திமுக ஏதோ இயக்குதோ அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறாருல்ல செங்கோட்டையன். அது சும்மா வந்து நம்ம டவுட் வராம இருக்குது. நம்ம வந்து தோழர், தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள், நம்மளை போன்ற சமூக செயற்பாட்டாளர்களை பொறுத்தவரை பாடி சோடா அந்த கதை தான். எல்லாத்தையும் கெட்டப்பெல்லாம் மாத்தினியடா, கொண்டைய மறைக்காம மாட்டியடான்ற மாதிரிதான் பாஜக, ஆர்எஸ்எஸ், அதிமுக கொத்தடிமை. என்ன கெட்டப் போட்டு என்ன மாதிரி வந்தாலும் நம்ம உண்மை நேரத்தை கண்டுபிடிச்சு
விளக்கமாத்த கொண்டு செருப்பு கொண்டே அடிச்சு துரத்தி விட்டுரும். இதான் தமிழ்நாட்டு நிலைமை. தமிழ்நாட்டு மக்கள் ஈஸியா கண்டறிந்து விடுவார்கள் யார் பாஜக அரசு கைக்கூலி, யார் மோடி அமித்ஷா கொத்தடிமைன்னு. அதிமுக கொத்தடிமைகளை தமிழ்நாட்டு மக்கள் அடிச்சு ஓட வரட்டுவாங்க. இதான் நடக்க போகுது. நீ எழுதி வச்சுக்கோங்க. நீ எடப்பாடி, சசிகலா, ஓபிஎஸ், செங்கோட்டையன், தினகரன் யாருமே நல்லவர்கள் கிடையாது. அரசியல் மக்களுக்காக அவர்கள் செய்யல. அதிமுக, பாஜக இடி, ஐடி, சிபிஐ, சிஐடி வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் கேஸ் வச்சு மிரட்டுது, ஹைகோர்ட் கேஸ் வச்சு மிரட்டுது, ஃபெரா கேஸ் இருக்குது, இவங்க மேல நிறைய வழக்கு இருக்கு. அதான் சொல்றேன், இது மோடி கூட்டணியில இடி கூட்டணி. என்டிஏல எவன் இருக்கானோ எல்லாமே கேஸ் இருக்கிறவன், ஃப்ராடுத்தனம் பண்றவன், கிரிமினல் அக்யூஸ்ட், மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு தக்கூரி எல்லாம் அங்க உட்காந்துருக்கான். சில தக்கூரிகளை வெளியே இருக்காங்க. இந்த விஜய், சைமனு, அப்புறம் வந்து இந்த சைமன் செபஸ்டியன் சீமானு, நாம் தமிழர் கட்சி, தாவேகாலாம் வெளியே இருக்காங்க. வெளியே வச்சு ஓட்ட பிரிக்கிறது. இவையெல்லாம் உள்ள சேர்த்து ஓட்ட பிரிக்கிறது. இதுல செங்கோட்டையன் அவர்கள் வந்து இந்த 250 பக்க அந்த இரட்டலை சம்பந்தமான ஒரு சீக்ரெட்லாம் இருக்குன்னு சொல்றாரு. அது என்ன சீக்ரெட்? செங்கோட்டையனுக்குலாம் முதல் எழுத படிக்க தெரியாது. ஓகே, புரியுதா உங்களுக்கு? செங்கோட்டையனுக்குலாம் முதல்ல இங்கிலீஷும் சரியா வராது, தமிழும் முதல் சரியா வராது. ஓகே, 250 பக்கம் 300 பக்கம் இந்தால போட்டு டைப் பண்ண போறாரு, இந்தால உட்காந்து டேட்டாஸ் கொடுத்து எடுக்க போறாரு. எல்லாம் பாஜக ஆர்எஸ்எஸ் தோழர். அவங்களோட மாஸ்டர் என்ன டேட்டாஸ் கொடுக்குறாங்களோ, துக்ளக் குருமூர்த்தி மயிலாப்பூர் ஐயர் மாமா இருக்காருல்ல மயிலாப்பூர்ல, அவர் என்ன ஃபைல்ஸ் கொடுக்குறாரோ அவ அதுபடிதான் இவ ஒர்க் பண்ணுவா. அவ சொல்றதை இவ கேட்டு ஒர்க் பண்ணுவா. இவாளுக்குன்னு சுய புத்தி எதுவும் கிடையாது. நோக்கு புரியுதோ இல்லையோ? இதான் உண்மை. புரியுதோ இல்லையான்னு அவ சொல்றது இவ கேட்பா, அவளை மீறி இவ எதுவும் பண்ண மாட்டா. இதுதான் உண்மை. அதனால வந்து செங்கோட்டையன் வந்து இந்த 250 அறிக்கை, ஆனா அந்த புகார் இந்த புகார்லாம் வந்து வேஸ்ட். இதெல்லாம் பேசாதீங்க தயவு செய்து. இவரெல்லாம் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சருங்க, கல்வித்துறை அமைச்சருங்க அந்த அம்மா பீரியட்ல. ஓகே, இதெல்லாம் வெட்கக்கேடுங்க. அதெல்லாம் கல்வியே படிக்காத நபர் கல்வித்துறை அமைச்சருங்க. இதாங்க அதிமுக லட்சணம். அதிமுக கொத்தடிமை, எல்லா கொத்தடிமையும் குழி தோண்டி புதைப்பாங்க தமிழக மக்கள் 2026. ஓகே, நன்றி தோழர். நன்றி.